சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 17ஆம் தேதி. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். பரலோக ஞானத்தின் வெளிப்பாடாக பிரதான ஆசாரியர்களால் அணிந்திருக்கும் ஏபோத்தின் நீல நிறம் காணப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையாக கீழ்ப்படிவதாலும், மேலும் நாம் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக பரிசுத்த ஆவியானவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். இத்தகைய ஞானம் பலமான விசுவாசத்தின் மூலம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால்தான் பொன் நூலும் இளநீல நிற பொருட்களும் ஒன்றாக பிணைக்கப்பட்டுள்ளது. இரத்தாம்பர நிறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை பற்றி பேசுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாத்தானை கட்டும் பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தினால் நாம் பிசாசை தோற்கடிக்கும் வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே பலத்தோடு மற்றவர்களை விடுதலையாக்க அல்லது குணப்படுத்துவதற்கு நாம் கோரலாம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை. சிவப்பு நூல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றி பேசுகிறது. நான் தகுதியற்றவன், பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் செல்ல எனக்கு தைரியம் இல்லை என்று நாம் அடிக்கடி சொல்கிறோம். ஆனால் விலையேறப்பட்ட இரத்தத்தில் உள்ள விசுவாசத்தின் காரணமாக நாம் மிகவும் தைரியமாக பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் தேவ வல்லமையும் தேவ கிருபையும் பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயருக்கு நிருபம் 10வது அதிகாரம் 19வது வசனம். ஏபேத்தில் உள்ள மெல்லிய பஞ்சு நூல் நமக்குள் பாயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான ஜீவியத்தை பற்றி பேசுகிறது. கலாத்தியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனம். நாம் அவருக்கு கீழ்ப்படிவதால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பணிவு, இரக்கம், சாந்தம் மற்றும் நீடிய பொறுமையை மற்றவர்கள் நம்மில் காண முடியும். பொன்னூல், இளநீலம், இரத்தாம்பரம், சிவப்பு நூல் மற்றும் மெல்லிய பஞ்சு நூல் இவைகளால் ஒரு விசித்திரமான பரலோக வடிவமைப்பில் நெய்யப்பட்டது. உலகில் எந்த ஒரு கலைஞனும் இப்படி ஒரு வடிவமைப்பை நினைத்திருக்கவே முடியாது. தேவன் அதை மோசேக்கும் அவன் மூலம் திறமையான வேலையாட்களுக்கும் வெளிப்படுத்தினார். இந்த வடிவமைப்பு தனித்துவமானது போலவே ஒரு விசுவாசியின் வாழ்க்கையும் உலக வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்க வேண்டும். விசுவாசி ஆவிக்குரிய ரீதியில் வளரும்போது இந்த வேறுபாடு மேலும் மேலுமாக வெளிப்படும். மேலும் தேவ மகிமையும் அழகும் பெருகும் முறையில் வெளிப்படும். இவ்வாறு தேவன் பரிபூர்ணமான முறையில் தனது பங்கை நமக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார்.